நம்ம ஐயனார் துணை சீரியல்ல பரபரப்பான நெறைய ட்விஸ்ட் போயிட்டு இருக்குங்க. என்னதான் நம்ம மேல கோவம் இருந்தாலும், உடம்பு சரியில்லன்னோனையும் நம்மள எப்படி கேர் பண்ணிக்கிறான்னு நடேசன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நடேசன் பாண்டியனோட மெக்கானிக் ஷெட்லயே ரெஸ்ட் எடுக்கிறாரு. எப்போதும் போல பாண்டியனை பார்க்கறதுக்காக வானதி அங்க வராங்க. வானதி வந்து பார்த்தப்ப நடேசன் அங்க படுத்து தூங்கிட்டு இருக்காரு. வானதி பாண்டியன் கிட்ட என்னாச்சு? ஏன் இங்க இருந்து படுத்திருக்காரு உங்க அப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எப்போதுமே கடைக்கு வராத ஆளு இன்னைக்கு ரொம்ப சோர்வா வந்து உட்கார்ந்தாரு. டாக்டர் போய் செக் பண்ணுவோம். பிபி அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி வானதிட்ட சொல்றாங்க. வானதி நடேசனை எழுப்பி, அங்கிள் என்னாச்சு? உடம்பு பரவாயில்லையா? இருங்க அங்கிள், பிபிக்கு இதை சாப்பிட்டா சரியா போயிடணும். மறுபடியும் ஏதோ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கிட்டு இருந்த நடேசனை எழுப்பணும் பாண்டியனுக்கு செம கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ற வானதி? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாரு. என்ன பண்ணி இப்படி கேக்குற? அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை, நான் தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வானதி சொல்றாங்க. அதுக்காக தூங்கி இருந்தவரை எழுப்பியா? அறிவில்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்ன பண்ணி இப்படி எல்லாம் பேசுற? நான் கேர் பண்ணிக்க தானே செய்யறேன். இப்படியா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வானதி, நீ கேர் பண்ணல, டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு. கேட்ட உடனே வானதி பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. வீட்டுல யாருமே இல்ல, உங்களை பார்த்துக்கணும்னு நினைச்சு வந்தேன் பாத்தீங்கன்னா அது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லி வானதி சொல்றாங்க. யாரு உன்னை வர சொன்னா? நான் எது கூப்பிட்டேன்னா உன்னைய? நீயா தானே வந்த? சமைக்கிறேன்னு ஏதோ பண்ணிட்டு இருந்த. சரி ஓகே, அது கூட விட்டுறலாம். உடம்பு சரியில்லாம படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கவரை போய் எழுப்புறியே, அறிவில்லையா வானதி உனக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாரு. வர வர ரொம்ப டார்ச்சர் பண்ற வானதி. ஏதாவது சொன்னா கோச்சுக்குவியோன்னு பயந்தே அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இடையில நீ வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாண்டியன் வானதியை பயங்கரமா திட்டிடுறாரு. இப்பக்காக நான் வீட்டுல எல்லாம் திட்டு வாங்கிட்டு வந்தேன் பாத்தியா, என்னைய செருப்பால அடிக்கணும். உங்க வீட்ல யாருக்கும் என்னோட கேரிங் புரியவே இல்ல. இதுவே உங்க நிலானி பண்ணியிருந்தா ரொம்ப பெருமையா பேசுவீங்க. மத்தவங்க யாரு என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அது விஷயமாவே இருக்காது. உங்களே தூக்கி வச்சு ஆடுங்க அப்படின்னு சொல்லி வானதி பயங்கர கோவமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வானதி, தேவையில்லாம பேசாத, இங்கேன்னு போயிரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. இவன் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டான் பாண்டி, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கோவமா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் சேரன் ஒரு வழியா சந்தாவை எப்படி பார்த்துட்டோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படி 6 மாசத்துல அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியும்னு பதட்டத்தோட இருக்காரு. டேய் சோலா, நீ வாட்டுக்கு 25 லட்சம் 30 பவுன் சொல்லிட்டியடா, எப்படா ரெடி பண்ண முடியும் 6 மாசத்துல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏய், எனக்கும் தெரியல, இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு, அதுல ஏதாவது நமக்கு நடக்கும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. நீங்க பாட்டுக்கும் அவங்ககிட்ட ரெடி ஆயிருந்து சொல்லிட்டு வந்துட்டீங்க. 6 மாசத்துல நம்மளால ரெடி பண்ண முடியல, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஏன் கேக்குறாங்க. இன்னும் 6 மாசம் இருக்கு, இப்போதைக்கு சந்தாவை பாத்துட்டோம்ல, அந்த சந்தோஷத்தோட போவோமே, இதை பத்தி இப்ப பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. சந்தாவை பார்த்துட்டு சேரன், நிலா, சோழன் 3 பேரும் சென்னை திரும்பிடுறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.